சரி பிள்ளைகள், இப்போ நம்ம 2 மீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டம் ஒன்று அமைக்க போகிறோம். இப்போ குறித்த ஒரு நிலைத்த புள்ளி நீங்கள் ஆணியில் அடிச்சிருக்கீங்கன்னா ஓகே, அப்போ அதுலேருந்து 2 மீட்டர் கணக்காக அளப்பீங்க. ஓகே, ஓகே. இப்போ 2 மீட்டர் எடுத்துட்டாங்க. இப்போ 2 மீட்டர் ஆரை உள்ள ஒரு வட்டம் ஒன்று அமைக்க போகிறாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் வட்டம்ங்கிறது ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற ஒழுக்கு. 90 பாகையை குறிக்க போகிறோம். இப்போ 90 பாகையை அமைக்கிறது எப்படி எங்க? இப்போ முதலாவது அந்த பாகைமானி எடுத்து குறித்த நிலைத்த புள்ளியில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. பூஜ்ஜியத்தோட தொடர்படுத்துங்க. பாகைமானி எடுத்து ஆணி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பூஜ்ஜிய பாகையோட பொருத்துவீங்க. ஓகே, நீங்கள் முடிச்சுட்டு இப்போ நேர்கோடு ஒன்று என்ன செய்ய முதலாவது போடுங்க. அந்த நூல்லே நேர்கோடு ஒன்று போடுங்க. நேர்கோடாக போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த நேர்கோட்டில் 90 பாகை அமைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பாகைமானியை பார்த்தா தெரியும், 0லேருந்து 90 பாகை எங்கனைக்கு இருக்குன்னு சொல்லி கணக்காக புள்ளி வாங்கி பார்ப்போம். 90 பாகை இப்போ 90 பாகை எங்கனைக்கு காட்டுங்க. அன்றைக்கி இந்த சைடு இந்த மாதிரி கொண்டு வர போகிறாரா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 90 பாகை அமைக்க போகிறோம். ஓகே, 90 பாகை. ஓகே, இப்போ 90 பாகை அமைச்சாச்சு. அடுத்து இந்த குறித்த நேர்கோட்டிலேருந்து எத்தனை பாகை அமைக்க போகிறோம்? 30 பாகை அமைக்க போகிறோம். திருப்பி அந்த பாகைமணி வைத்து நம்ம என்ன செய்வோம்? பூஜ்ஜியத்தோட பொருத்துவோம். ஓகே, இப்போ 30 பாகை கணக்க புள்ளி வைங்க. இப்போ 30 பாகை. ஓகே, ஓகே, குட். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 90 பாகை 30 பாகை அமைச்சிட்டாங்க. சரி, இப்போ எஞ்சி இருக்கிற பாகை எத்தனை கோணமாக இருக்கும்? இப்போ எஞ்சி இருக்கிறது எத்தனை பாகையாக இருக்கும்? 240. அப்போ இதில் எத்தனை கோணங்களாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம்? 3 கோணங்கள் பிரிச்சிருக்கிறோம். என்னென்ன பாகை? 90 பாகை, 30 பாகை, 240 பாகை. சரி, இப்போ 30 பாகைக்கு நம்ம யார் எடுப்போம்? யோகராஜா எடுப்போம். ஓகே, யோகராஜ் 30 பாகையில் வந்து நின்றுங்க பார்ப்போம் கொஞ்சம் கணக்கா. ஓகே, அடுத்து 90 பாகைக்கு ஜெயபிரகாஷ் எடுப்போம். அடுத்து மிச்சம் எத்தனை பாகை இருக்கு? 240 பாகைக்கு சபீசன் எடுப்போம். ஓகே, இப்போ 3 ஆரைச்சிறை கோணம் பிரிச்சிருக்கிறோம். 3 ஆரைச்சிறை கோணத்துக்கும் 3 பேரை பிரித்து கொடுத்துருக்குறோம். இப்போ யோகராஜுக்குரிய பாகை எத்தனை பாகை? 30 பாகை. இப்போ 30 பாகைக்கு உள்ளவர் வந்து எத்தனை பூ வச்சுருக்காருன்னா 9 பூ வச்சுருக்கிறாரு. அவரோட கையில் எத்தனை பூ இருக்குது? 9 பூ இருக்குது. அப்போ 90 பாகை உள்ளவர் எத்தனை பூவை வச்சுருப்பார்? 27 பூவை வச்சுருப்பார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ 90 பாகையில் 30 பாகை 3 தடவை வந்திருக்கிறனால 9 3ஆல் பெருக்கி 27. அப்போ மிச்சம் இருக்குது எத்தனை பாகையாக இருக்குது அங்கிட்டு உள்ளவர்? அப்போ அவர் எத்தனை பூ வச்சுருப்பார்? எத்தனை பூ வச்சுருப்பார்? 72 பூ வச்சுருப்பார். இப்போ 30 பாகைக்கு எத்தனை பூ இருக்குது? 9. அப்போ 240 பாகையில் 30 பாகை எத்தனை தடவை வருது? 8 தடவை வருது. அப்போ 9 8 எத்தனை? 72 பூக்கள். அப்போ மொத்தமாக எத்தனை பூ இருக்குன்னு கேட்டால் மொத்தமே 360 பாகை எத்தனை குறிக்குது? அப்போ 360ல் 30 பாகை எத்தனை தடவை வருது?
எத்தனை தடவை வருது? 12 தடவை வருது. இப்போ 12 எத்தனையால் பெருக்கணும்? 9ஆல் பெருக்கணும். 12 9ஆல் பெருக்கணும் எத்தனை? 108. ஓகேயா?